கிருபானந்தா வாரியார். ஆஹா. அதாவது சாமானியர்களுக்கு கூட முருகனை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய மகான். அவரை பற்றி உங்களுடைய வாழ்த்து. நாயன்மார் வரிசையில தான் இன்னைக்கு சொல்லணும். அப்படியா? அவர் அப்படித்தான் சொல்லுவாங்க. கிருபானந்த வாரியார் நாயன்மாரோடு இணைந்தவர் அப்படின்னு. கிருபானந்த வாரியாருக்கு எப்படி இத்தனை ஞானம் வந்தது அப்படின்னா, அவருடைய தந்தை அவருக்கு கொடுத்தது. அவருடைய தந்தையும் தாயும் அற்புதமான தவசீலர்கள். அதாவது ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க முக்தி அடைகிற வரைக்கும் கோயிலுக்கு திருப்பணின்னு செஞ்ச ஒருத்தரை பார்க்கணும்னா அது கிருபானந்த வாரியார் தான். ஒரு சில சம்பவம் சொன்னால் நெகிழ்ந்து போயிடும். என்னன்னா, கிருபானந்த வாரியார் நிறைய சொற்பொழிவு பண்ண ஆரம்பிச்சிட்டார். நிறைய இடத்துக்கு சொற்பொழிவு பண்ண போயிட்டு இருக்கார். ஒருத்தரை அனுப்பி கிருபானந்த வாரியார் அப்பா வர சொல்றார். நீ பாட்டுக்கு இங்கே சொற்பொழிவு அது இதுன்னு போயிட்டே இருக்கிற, நான் நாளைக்கு இல்லை நாளானைக்குள்ள நான் இறந்துருவேன். நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். கிருபானந்த வாரியார் சொல்றாரு, எப்படிப்பா உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லை, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்போ ஒரு சொற்பொழிவுக்கு போயிடுறார். மறுபடியும் அவருடைய சகோதரர் ஒரு ஆள் அனுப்பி கிருபானந்த வாரியாரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க அப்பாட்ட பேசுறாரு. அவங்க அப்பா திருப்புகழ் பாட சொல்றாரு. நீ திருப்புகழ் பாடி இன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு என்னுடைய உயிர் பிரிந்து விடும் சொல்றாரு. கிருபானந்த வாரியாருக்கு ஒரு மாதிரி இருக்கு. திருப்பி நைட்டில் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா நீ முருகன் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அவருக்கு கோபம் வந்துருமோன்னு பயம் வேறு கிருபானந்த வாரியாருக்கு. நினச்சிட்டு இருக்கியா? அப்போ அவங்க அப்பா சொல்கிறார், அவரை நான் மறந்தாத்தானே நினைக்கிறதுக்கு அப்படின்னு. அப்பவும் ஒரு திருப்புகழ் பாட சொல்கிறார். கரெக்டாக 3 மணிக்கு அவருடைய உயிர் பிரிகிறது.